இந்த மாதிரி ஒரு பிக்சர் அனுப்பிச்சு இதே மாதிரி எனக்கு வந்து ஹேர் டாலர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைடு வந்து கேட்டிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டாலர் மாதிரி தெரியலீங்க, ஆரி ஜடை மாதிரி தெரிஞ்சது. அது மாதிரி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆனா எனக்கு வந்து கிடைக்கல. ஆனா பிரைடு கேட்ட சேம் லுக் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் ஷாப்ல போயிட்டு இந்த மாதிரி லேஸ் வந்து வாங்கிட்டேங்க. இதை வந்து ஒரே சைஸா வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த மாதிரி கட் பண்ணதை விவியா இந்த மாதிரி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் டெய்லரிங் ஒர்க்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக இருந்துச்சுங்க. இதை பேக் சைடில் இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அந்த வி ஷேப் வந்து கிடைச்சிது. இதில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அப்போ அந்த டாலர் எஃபெக்ட் வந்து இதில் நீட்டாக கிடைச்சிரும். இதை வந்து நம்ம ஜடையில் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பெனிஃபிட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர்ஸ் வச்சா வந்து சென்டரில் மட்டும்தாங்க தெரியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சைட்லையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கே ரொம்ப போர் அடிக்குங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. எல்லார்கிட்டயுமே காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.